அஸ்ஸலாமலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஹெரிடேஜ் எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் நீடில், இது மார்க்கிங் அண்ட் ஸ்கேல் வச்சுருக்கேன், இன்ஸ்டேப்பு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். நான் வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத் மாற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டேப்பால் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய கோடெல்லாம் வேண்டாம், ஓரளவுக்கு. ஏன் வந்து ரொம்ப பெருசாக வேணாம்னு சொல்லனா, ஸோ ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப நாள் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் ஒரு 5-6 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் மார்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டப்போ இப்படி நீங்கள் இன்ஸ்டேப்பை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது தெரியும். இது ஹெரிடேஜ் வந்து எப்படி பிடிக்கணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நூல் வச்ச ஹெரிடேஜ் தான் வாங்கணும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நூல் வச்சுட்டு இப்போ நான் போடுறேன். இதில் வந்து லாஸ்ட்டு வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கப்புறம் சரிங்களா, நான் நாட் போட்டுருக்கேன்னா, ஸோ நாட் போட்டுக்கப்புறம் இப்படி தான் நம்ம வந்து பிடிப்போம் இல்லையா. இந்த 3 ஃபிங்கர்ஸ் அப்புறம் இந்த மேலே உள்ள வயலில் வச்சு நம்ம இது பண்ணிப்போம், பிடிச்சிப்போம். சரிங்களா, இது பிடிச்சிட்டப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே வந்து நீடில் வந்து எடுப்போம் இல்லையா. ஸோ நான் உங்களை ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் என் கைக்கு ஆப்போசிட் சைடில் தான் நான் உட்காந்துருப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த நீடில் வந்து என்னைய பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் போட முடியும். இப்போ நான் இந்த கிளாக்கு கீழே வச்சுருக்கேன். சரிங்களா, கிளாக் கீழே வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வச்சுருக்கேன். இப்படி வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன், மேலேருந்து எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டக்குன்னு வந்துடுச்சு. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வயலன்னு சொல்லிவிட்டு அந்த நீடில் வச்சு குறைய வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சுக்காக நீங்கள் மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு இன்ச்சுக்காக நம்ம போட்டு போயிடும். அண்ட் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டேன். தேர்டு வந்து 1/4 இன்ச்சுக்கு. புரியுதா? 1/4 இன்ச்சுக்கு நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோடனே அந்த 1/2 இன்ச்சுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 1/2 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 1/4 சென்டிமீட்டர் சின்ன சின்னதாக கம்மியாகிட்டு வரும். சரிங்களா? இந்த மாதிரி பெருசாக போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வரும், அதுக்கப்புறம் குட்டியாக வரும். ஓகேவா? ஸோ 3 லைனில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து 1/2, 1/4, இது வந்து 1/2 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி மேலே போட்டோமோ அதே தான் கீழே போடணும். நம்ம எப்படி வந்து எண்ட் நாட் போடுறதுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். பக்கத்துலேருந்து எடுக்கணும் நூலில். இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, அந்த ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுக்கோங்க. குட்டி லாக் போட்டுட்டு அப்புறம் சரிங்களா, நான் குட்டி லாக் வந்து போடுறேன். குட்டியாக லாக் வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டப்புறம் அந்த பக்கத்துலேருந்து ஒரு நூலை எடுக்கணும். நூலை எடுத்துட்டு செகண்ட் நூல் எடுக்கணும் இல்லையா, அந்த செகண்ட் நூலில் ஃபஸ்ட்டு நூலை மாற்றணும். சரிங்களா? இப்படி மாற்றி மேலே பிடிச்சி கீழே இழுத்தீங்கன்னா மேலே வந்து ஒரு லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிடுச்சா, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த ஊசியை வச்சு கீழ்பக்கமாக கிளாத் சைடு உள்ளக்கிலேருந்து மேலே எடுத்து ஒரு 2-3 சுற்றி நீங்கள் கீழே இழுத்தீங்கன்னா மொத்த நூல் கீழே போயிடும். கீழே போயிட்டப்போ என்ன பண்ணணுன்னா டேர்ன் பண்ணிட்டப்போ இப்படி வச்சு அந்த நூலை கீழே வந்த நூலை வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைட்னஸ் ஆகிடும். ஸோ நூல் வந்து டக்குனு பிரியாது, எதுவும் ஆகாது. சரிங்களா? இந்த மாதிரி 2-3 வாட்டி வந்து லாக் வைப்பாங்க. எப்படின்னா நூலை டேர்ன் பண்ணி என்ன பண்ணுங்கள், இப்படி டேர்ன் பண்ணி அந்த வர ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலை வந்து அந்த நூலுக்குள்ளே விட்டு நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இதே வந்து நீங்கள் 1 இன்ச்சுக்கு நீங்கள் இப்படி தான் போடணும். சேம் இப்படி தான் வரும்.
ஓகேவா? ஸோ நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை. நான் வந்து பாதியோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஆகணும். ஸோ இணையத்தான் வந்து கீழேயும் போடணும் காயின் கீழே. பண்ணிவிட்டேன். இப்போ பென்சில் மீடியம் அண்ட் ஒன்று குட்டி. ஸோ இதை விட குட்டியாகவும் ஒரு லைன் வந்து போடணும் நம்ம. அந்த காயின்ஸு போட்டோம் இல்லையா, அந்த காயின்ஸில் லாஸ்ட்டாக நீங்கள் போடும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இதை விட குட்டி சைஸில் நீங்கள் போட ஆரம்பிக்கணும். குட்டி சைஸில் போடணும். புரியுதா? ஸோ 4 லைன் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் அண்ட் இன்னும் ரொம்ப சின்ன ஸ்மால் சைஸில் நீங்கள் போடணும். அந்த மார்க் பண்ணிக்கிற காயின்ஸு அதுலேயே சின்ன சின்னதாக நீங்களே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 4மே இது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த 4 கோடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுக்கணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேப் சைஸில் வேணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம ஷேப் வந்து போடலை கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ஷேப் போட போகிறோம். எப்படி ஷேப் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஷேப்பும் போடணும், வேவும் போடணும். அண்ட் இது வந்து ப்ளஸ் வந்து இது வந்து டேரக்ஷன் சொல்லுவாங்க. டேரக்ஷன் எப்படின்னா, இப்போ பக்கமாக நான் வந்து ஊசியை வச்சுருக்கேன் இல்லையா, இப்படியே நீங்கள் வந்து ஒரு கோடு போட்டு இந்த லைனில் வந்து ஒரு டேரக்ஷன் மேக் பண்ணணும். சரிங்களா? இது நீடல் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இது என்னென்னா வந்து இந்த ஃப்ரேமை வந்து நான் வந்து டேர்ன் பண்ண மாட்டேன். இந்த ஃப்ரேமை வந்து டேர்ன் பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் எப்படி நீங்கள் ஒரே டேரக்ஷனாக போகிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த டேரக்ஷன். ஓகேவா? இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டா பக்கமாக பார்த்துட்டா நான் இந்த பக்கம் நான் போடுவேன். சரிங்களா? ஒரே பக்கமெல்லாம் நான் உட்காந்து போடுறேன். நான் வந்து ஃப்ரேமை அந்த ஸ்டாண்டை வந்து டேர்ன் பண்ணலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுனா போட, நீங்களும் அப்படி தான் போடணும். சரிங்களா? நான் போடுறது. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், லாக் பண்ணிடுவேன். இப்போ வந்து நான் வந்து லாக் பண்ணி கீழே இருக்குறேன். இப்போ நான் ஒரு லைன் முடிச்சிட்டேன் இல்லையா. இப்போ அனுப்பிட்டு என்ன பண்ணுவேன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து அப்படியே நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, இப்போ இப்படி இந்த பக்கத்துலேருந்து வரணும். ஸோ இப்போவுமே நான் வந்து என்ன பண்ணலை, ஸ்டாண்டை வந்து மூவ் பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் வந்து எனக்கு மூவ் ஆகலை. நான் டேர்ன் பண்ணாமே நான் கொண்டுட்டு வரேன். ஸோ நீங்களும் அந்த ப்ராக்டிஸ் மாதிரிலாம் கொண்டு வாங்க. ஃப்ரேமை வந்து டேர்ன் பண்ண வேண்டாம். ஸோ ஒரே பக்கமாக நீங்கள் உட்காந்து அந்த பக்கத்துலேயே நீங்கள் கம்பெனி பண்ண பாருங்கள். ஏன்னா சில பேர் வந்து இந்த டேரக்ஷன் அந்த டேரக்ஷன் சொல்லி மாற்றுவாங்க. ஸோ மாற்றாமையே நீங்கள் ஒரே டேரக்ஷனில் உட்காந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே வந்து நம்ம வந்து எல்லாமே வராது இல்லையா. ஸோ போக போக நீங்கள் அதை பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் பேசிக் நீங்கள் அட்டன் பண்ணாலே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் இங்கேயும் லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கிளாஸ்லேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நான் டேர்ன் லைன் போடுறேன் பாருங்கள். இப்போவும் நான் ஃப்ரேம் வந்து என்ன பண்ணல, டேர்ன் பண்ணலை. இந்த பக்கம் வெறும் நான் நீடலை மட்டும்தான் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி நான் டேரக்ஷனை மாற்றிட்டு நான் போடுறேனே தவிர நான் ஃப்ரேமை வந்து டேர்ன் பண்ணலை. நானும் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டேன். புரியுதா? உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன், நீங்களும் எப்போவுமே நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏன் நான் அப்படி சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனதுனால அது உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படி சொன்னேன். ஸோ இந்த டேரக்ஷன் பக்கம் நீங்கள் போடும்போது நீடல் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும், நீங்கள் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரேமும் ஸ்டாண்டும் நீங்கள் டேர்ன் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கணும். இப்போ தான் கீழேருந்து நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய நீடல் வந்து ஆப்போசிட் சைடில் நான் டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே தான் நான் 90 டிகிரியில் உள்ளே வந்து குத்துறேன், மேலே எடுக்கும்போது கிளாக் வைஸில் எடுக்கிறேன்.
ஸோ நம்ம வந்து டேர்னிங் தான் நம்ம பண்ணணும். நான் நீடில் ப்ராக்டிஸ் நான் சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு. ஸோ ஆனால் நான் இதில் நீடில் ப்ராக்டிஸ் நான் சொல்லி கொடுக்கல. ஸோ ஆனால் நான் டேரெக்டாகவே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புரியுதா? ஸோ அவ்வளோதான். இதை இந்த 4 கேரட்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி போட்டாகணும். கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேவா? இந்த பக்கம் அந்த பக்கம் கீழேன்னு மேலே. ஸோ இந்த ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வரும்போது மட்டும் நீங்கள் நீடல் மாற்றிட்டா போதும். இந்த ஷேப் வந்து கண்டிப்பாக போடணும். ஷேப்பில் எனிக்கிளி இந்த மாதிரி போட்டலாம். ஆனால் கண்டிப்பாக ஆமாம், இன்னைக்கு ஷேப் போட்டாங்க. இந்த வேவ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த வேவ் வந்து கண்டிப்பாக ஏன்னா வளைவு நினைவு சொல்லி வரணும் இல்லையா? ஸோ அதனால் வேவும் நீங்கள் போட்டலாம். அண்ட் இன்னொன்று ஒன்று, நம்ம போடும்போது நம்ம கையோடைய வெயிட் வந்து அந்த கிளாத்தில் பண்ணக்கூடாது. புரியுதா? அந்த கிளாத்தில் பண்ணக்கூடாது. நீங்கள் ஊசியை மட்டும்தான் என்ன பண்ணணும், வச்சு எடுக்கணுமே தவிர அந்த என் கை தெரியுதா? இந்த கை வந்து அந்த கிளாத்தில் பணும். எல்லாருக்குமே கிளாத்தில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் டைட்டான கிளாத் வந்து லூஸ் கொடுக்கணும். ஸோ லூஸ் கொடுத்தா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சுருக்கம் வர ஆரம்பிக்கணும். ஸோ சுருங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு நீட்னஸ் இருக்காது. ஸோ உங்கள் ஹேண்டோடைய வெயிட் வந்து அந்த கிளாத்தில் இந்த இடத்துல வந்து கிளாத்தில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ வெறும் நீடல் மட்டும்தான் உங்களோட கிளாத் மேலே இருக்கணும். உங்கள் கையோட வெயிட்டோ இல்லை உங்கள் கையோ அதில் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து லூஸ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ டைட்னஸ் பண்ணாலும் கிளாத் லூஸ் ஆகும். அந்த ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ஷேப் போடும்போது எப்படி போடணும்னா, இந்த எட்ஜில் ஓகேவா, எட்ஜு பக்கம் வரும்போது அந்த முனையில் வரும்போது என்ன பண்ணணும்னா, இப்படி வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், அந்த ஷேப் பக்கம் வரும்போது அந்த லாக் வந்து நீங்கள் போடணும். ஓகேவா? லாக் போடும்போது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இந்த இடத்துல வரும்போது அப்படியே டர்ன் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இப்படி டர்ன் பண்ணாமல் மேலே ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஒரு கூர்மையான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மேலே வந்தோடனே ஒரு லாக் பண்ணணும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னா கேளுங்க. இன்னையும் நான் போடுவேன், நல்லா பாருங்கள். இப்போ நான் போட்டுருக்கேன் இல்லையா? இப்போ நான் நல்லா மேலே வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வரும்போது அந்த ஷார்ப்பான இடத்துல வரும்போது என்ன பண்ணணும், இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கப்புறம் மேலே ஒரு லாக் போட்டு அப்படியே வந்துடாதீங்க, மேலே லாக் பண்ணணும். சரிங்களா? மேலே சின்ன லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொண்டு வந்தால் போதும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கூர்மையான ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த கூர்மையான ஷேப் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நம்ம க்ராப் ஷேப்பில் க்ராப் பண்ணுவோம்ல, அதுக்கு பிறகு ரெக்டாங்கல் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தெரியலன்னாலும் நான் வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணும். சரியா? ஸோ நான் வந்து ஹோம்ஒர்க்ஸ் வந்து நான் சொல்லுவேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.